முருகா, பாமாமா குடுக்க சொன்னாங்க. ஆமா, என்ன சொல்லி கொடுத்தாங்க? வீணா செலவு செய்யாத, உன்னை ஆதரிச்சவர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், நான் தான் உன்னை ஆதரிச்சேன்னு. சரி சரி, என் கையில பணம் வந்திருக்குன்னு தெரிஞ்சா வாடகை வசூல் பண்ண வந்துடுறேன். நீ நைஸா நழுவு. இது என் முதல் சம்பாத்தியம். ஒரு 10 பைசா கொடுங்களேன், முருகனுக்கு கற்பூரம் வாங்கணும். ஐயோ, 10 பைசாவா? சில்லறையே இல்லையே. முருகன் எங்க போறான்? அப்புறம் ஒரு நாளைக்கு பொழைச்சிக்கலாம். நல்லா இருக்கட்டும், முதல்ல வாடகை எடு. வாடகையா? ஏன்னா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தான் வேலாயத்தை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். கற்பூரம் கொடுக்கறதுக்கு வேலாயுதம் ஒரு 10 பைசா கேட்டாப்ல. ஏன் காசை கரியாக்க சொல்ற? அந்த 10 பைசாவுக்கு பண்ணு வாங்கி தின்னா வயிறு நிறையும். வேலாயுதம் பாத்தியாப்பா, கற்பூரம் கொடுத்துருக்கா நீ 10 பைசா கேட்ட நான் தரமாட்டேன்னு. நல்ல காரியத்துக்கு உதவாதவன் காசெல்லாம் இப்படித்தான்ப்பா போகும். இந்தா உனக்கு நான் 10 பைசா கொடுக்குறேன், போய் கற்பூரம் கொளுத்தும் போது நான் ஞாபகம் வச்சுக்கோ. இருக்கும் வேலை வினைய முருகா, எனக்கு நல்ல புத்தியை கொடு, வாடகை கொடுக்கறதுக்கு காசு கொடு.